வணக்கம். தமிழக வெற்றி கழகம் தேனி மாவட்ட மகளிர் அணி சத்யா நந்தகுமார். நான் லாஸ்ட்டாக ஒரு 7 இயர்ஸாகவே விஎம்ஐயில் இருக்கேன். அண்ட் இப்போ கட்சின்னு ஆரம்பிச்சதுலேருந்தும் ஃபீல்டு ஒர்க் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். டிவிகே சத்யா நந்தகுமார்னு ஃபேஸ்புக், இன்ஸ்டா, ட்விட்டர், யூடியூப் இது எல்லாத்துலேயும் இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கனாலே நான் ஃபீல்டு ஒர்க் பண்ணது எல்லாத்தையுமே நான் அதெல்லாம் அதில் அப்பப்போ அப்லோட் பண்ணிட்டு தான் இருக்கேன். இப்போது ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா தேனி மாவட்ட நிர்வாகிகள் எல்லாருமே என் மேலே கேஸ் இருக்குது. ஸோ ஆனந்த் சாரே சொல்லிட்டாங்க சத்யா மேலே கேஸ் இருக்குன்னு. ஆனால் அதனால சத்யாவுக்கு தேனி மாவட்ட மகளிர் அணியில் எந்த ஒரு அங்கீகாரமும் கொடுக்க வேணாம்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா தேனி மாவட்ட செயலாளர் லெஃப்ட் பாண்டி மற்றும் பிரகாஷ் இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா சொந்தக்காரவங்க தான். இவங்க 2 பேருக்கும் சொந்தக்கார பொண்ணு தான் அந்த அஜிதா தேவேந்திரன். ஸோ அவங்கள வச்சு நல்லாவே கேம் ப்ளே பண்ணுறாங்க. ஸோ அந்த பொண்ணு ஆனந்த் சார்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி சத்யா மேலே 4 கேஸ் இருக்குது, அந்த பொண்ணுக்கு இதுக்கு தேனி மாவட்ட மகளிர் அணி பொறுப்பாளர் கொடுக்குறீங்க, நீங்கள் எனக்கே அந்த போஸ்டிங் கொடுங்க அப்படின்னு பேசியிருக்காங்க. ஸோ அதை வச்சு இப்போ தேனி மாவட்டம் ஃபுல்லாக என் மேலே 4 கேஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. பிரகாஷ் அண்ணா ஆஃபீஸில் உள்ள ஒரு 5 பேர் நிற்கிறாங்க, ஆஃபீஸ்க்கு வெளியே ஒரு 20 பேர் நிற்கிறாங்க. தேனி மாவட்டத்தில் கழக வக்கீல் சக்தி அப்படின்னு சொல்லிட்டு வடக்கு மாவட்டத்தில் ஒருத்தர் இருக்காரு. அவர் இத்தனை பேருக்கு முன்னாடியும் விரல் விட்டு சொல்கிறாரு, 2020 உங்கள் மேலே அடிதடி கேஸ் இருக்குது, 2021 உங்கள் மேலே அந்த கேஸ் இருக்குமா, 2022 இந்த கேஸ் இருக்குமான்னு ஒவ்வொன்றா எனக்கு சரியாக கூட அது ஞாபகம் இல்லை, ஒவ்வொரு கேஸாக சொன்னாங்க. ஸோ நான் சொன்னேன், ஓகே சார் எங்கள் அப்பா பேர் என்னன்னு கேட்டேன். உங்கள் அப்பா பேர் எனக்கு தெரியலம்மா அப்படின்னாரு. எங்கள் அப்பா பேர் தெரியாமல் என் மேலே என்னென்ன கேஸ் இருக்குங்கிற டீட்டெயிலை உங்களால் சொல்ல முடியுமா சார் அப்படின்னு. அதான் நான் கழக வக்கீல் அப்படின்னாரு. கழக வக்கீல்னா கழக தோழர்களுக்கும் கழக தோழிகளுக்கும் உறுதுணையாக ஒரு அரணா ஒரு பாதுகாப்பாக இருப்பாங்கன்னு தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். பட் இங்கே அப்படி கிடையாது. எந்த ஒரு பொண்ணு வேலை பார்க்குறாங்களோ அவங்கள டவுன் பண்ணி பேசுகிறது தான் கழக வக்கீல் அப்படிங்கிறது இப்போ தான் புரியுது. 4 கேஸ் இருக்கிறதுக்கான எவிடன்ஸ் கொடுங்கன்னு கேட்டாலும் கொடுக்கல. இப்போ வரைக்கும் கொடுக்கல. ஆனால் எந்த கேஸும் இல்லைங்கிறதுக்கான எவிடன்ஸ் என்கிட்ட இருக்குது. செல்ஃப் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் என்கிட்ட இருக்குது. அதை நான் எடுத்துகிட்டு போய் ஆனந்த் சார் கிட்ட காமிச்சாலும் பெருசாக எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. சார் இந்த மாதிரி தேனி மாவட்டத்தில் இருக்கிற எல்லாருமே என்னை இப்போ தப்பாக பேசுகிறாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன். அவர் உடனே கால் பண்ணி, என்னம்மா எந்த ஒரு தப்பும் இல்லாத ஒரு பொண்ணு மேலே எப்படிமா இவ்வளோ பெரிய குற்றத்தை நீங்கள் வச்சிங்கன்னு கேட்கலாமே. ஆனால் எதுவுமே கேட்கலையே. ஏன் கேட்கல? என் வேலையே எனக்கு பெருசாக இருக்குன்னு சொல்லிட்டு போகிறாங்க அப்படின்னா நாளை பின்ன அப்போ நாங்கள் யாருக்காக வேலை பார்க்கணும்? அப்போ வேலை பார்த்த இங்கே இருக்கிறவங்களுக்கு என்ன அங்கீகாரம்? அசிங்கப்படுத்துகிறாங்க. நான் எந்த இடத்துல போய் நியாயத்துக்காக நின்னாலும் உழைச்சவங்களாம் அசிங்கப்படுத்துகிறாங்க. உழைச்சது தப்புங்கிறாங்க. எதுக்கு நீ இவ்வளோ வேலை பார்த்த? ஏன் ஆக்டிவாக இருந்த? ஏன் தலைமை வரைக்கும் தெரியுது ஒன்று? இதுதான் இப்போ கேள்வி. இப்போ இருக்கிற பிரச்சனை அதுதான். அட்மின் ஜெகதீஷ் ஆனால் என் பர்த்டேக்கு விஷ் பண்ணார், நீ நல்லா ஒர்க் பண்ணுறமான்னு விஷ் பண்ணார். இப்போ அதுதான் பிரச்சனை. இப்போ நாளை பின்ன நான் வேலை பார்க்குறது தளபதியை அங்கீகரிச்சாலே அது தப்பு தானா? அப்போ நாங்கள் யாருக்காக வேலை பார்க்குறோம்? அந்த தளபதிக்காக தான் நாங்கள் வேலை பார்க்குறோம். தளபதிங்கிற முகத்துக்காக தான் வேலை பார்க்குறோம். வேலை பார்த்தோம், வேலை பார்க்க விடலை. இப்போது லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா 2 மந்த்ஸாகவே நான் எந்த வேலையும் பார்த்துருக்க மாட்டேன். அவர் என்னை தளபதி எழுதின கடிதத்தை கொடுக்கக்கூடாதுன்னு சொன்ன உடனே நான் உடஞ்சிட்டேன். அதுக்கப்புறம் என்னால் வேலை பார்க்க முடியலை. ஏன்னா தளபதி பெண்களுக்காகன்னு சொல்லிட்டு ஒரு அண்ணனாவும் அரணாவும் உங்களுக்கு இருப்பேன், நான் எப்போவுமே உங்கள் பின்னாடி இருப்பேன், நீங்கள் தைரியம்